இதன் போது போராட்டங்கள் நடத்தக்கூடாது, அரசியல்வாதிகள் வீட்டுக்கு வந்தா பேசக்கூடாது அப்படின்ற சில சட்டங்களை போலீசார் போட்டிருக்கிறதாக குடும்பத்தார் சொல்லி இருக்காங்க. இது நம்மளுக்கு செய்திகளாக வந்திருக்கு. இப்போ அந்த குடும்பத்தார் மீது குடும்பத்தாருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நான் ஒரு போலீஸ் அதிகாரி கதைக்கிறேன், இந்த இடத்துல இந்த போலீஸ் அதிகாரி கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சிறுவனுடைய இறுதிக்கிரியைகள் நடக்கிற நேரம் நீங்க ஆர்ப்பாட்டங்களை நடத்தக்கூடாது, நீதி கேட்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தக்கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது. இதற்கான சட்ட விதிகளை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். சட்டமா அதிபர் திணைக்களமோ அல்லது இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. எனவே இது தொடர்பில் உங்களை கூப்பிடுவாங்க, அந்த நேரம் நீங்க உங்களுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு அறிவித்தலையும் சொல்லியிருப்பதாக அந்த குடும்பத்தார் சொல்லி இருக்கிறதாக எங்களுடைய செய்தியாளர்கள் எங்களுக்கு செய்திகளாக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அப்போ போகிற அரசியல்வாதிகள் யார் வந்தாலும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த குடும்பத்தாருக்கு தொலைபேசி அழைப்பினூடாக சொல்லி இருக்கிறதாக அந்த குடும்பங்கள் சொல்லி இருக்கிறது. இது நிருபர்கள் எங்களுக்கு செய்திகளாக அனுப்பி இருக்கிறாங்க. எனவே இப்படியான விடயங்களையும் ஏன் செய்கிறாங்க, எதற்காக செய்கிறாங்கன்ற ஒரு கேள்விக்குறி நம்மளுக்குள்ள இருக்குது இல்லையா? இப்போது இது தெளிவான ஒரு சில விடயங்களாக இருக்குது இல்லையா? அப்போது இது உண்மையிலுமே நினைத்து சுடப்பட்ட துப்பாக்கி சூடு அல்லது தவறுதலாக எங்கேயோ வெடி வைக்கிறதுக்கு பதிலாக எங்கேயோ வச்சுப்பட்டது அப்படின்னு சொல்கிறது சொல்லலாம் இல்லையா? அந்த இடத்துல சிசிடிவி இருந்துச்சு என்று சொன்னால் சிசிடிவி காணொலிகளை பார்க்கலாம். சிசிடிவியே இல்லைன்னு சொன்னால் அதை எப்படி பரிசோதனை பண்ணுறது? போலீஸார் சொல்கிறத தான் கேட்கலாம். அந்த வாகனத்தில் பயணித்த மேலும் 2 பேருக்கு இப்போ பிணை வழங்கி இருக்கிறாங்க, சரீர பிணை வழங்கி வெளியில் விட்டுருக்கிறாங்க. அப்போ அவர்கள் என்னத்தை சொல்ல போகிறாங்க ஊடகங்களுக்கு? அவர்கள் சொல்லுவார்களா, பேசுவார்களா, இது தொடர்பில் கருத்துக்களை சொல்லுவாங்களா, அவர்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது போலீஸில் வைத்து அப்படின்ற கேள்விக்குறி கூட இருக்குது. இந்த ஐஎஸ் வேன் ஒருத்தட்டு எடுத்து யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோட்ல தன்னுடைய மகன் ஓட்டுவதற்காக கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் சொல்லியிருக்கிறாங்க. எனவே தான் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் இந்த ஐஎஸ் வாகனத்தை அந்த பையனுக்கு வழங்கி இருக்கிறாங்க ஓட்டி பழகிறதுக்காக. அப்போது அதில் சிறுவன் பழகிறதுனால சில நேரம் நம்மளுக்கு ஓட்ட நேரம் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் அல்லது மனப்பயங்கள்னால ஒருவேளை வாகனம் வேகமாக போயிருக்கலாம், இல்லை அதாவது கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்கலாம், அதன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கலாம். இதுக்கு ஆதாரபூர்வமான இந்த விஷயங்களும் இல்லை, ஆனால் குடும்பத்தார் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் நடந்த சம்பவம், இதனால தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறாங்க. வாகனத்தில் ஒன்றும் இருக்கல, வாகனத்தில்